என்னோட மொபைல், நம்ம மொபைலை பற்றி தான் தெளிவாக தெரியும். அதுக்குள்ளே என்ன இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, கூகுள் இருக்குது, யூடியூப் இருக்குது என்று மொபைலை பற்றி நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இந்த மொபைல் அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற வேலை, ஓகே, அந்த நெட்வொர்க், அந்த அதிர்வுகள் மூலமாகத்தானே இதெல்லாம் உள்ள வருது. இந்த ப்ரோக்ராமே அப்படிதான் நடக்குது. அந்த அதிர்வுகளை பற்றி நாம் இந்த மொபைல் யூஸ் பண்ற ஒவ்வொருவருக்கும் தெரியுமா என்றால் தெரியாது. சரி, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முடியும். அப்போல் இந்த உடலை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, தலைவலிக்குது, இது பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர இந்த உடலுக்கு பின்புறமாக இருக்கிற பல புலன்களின் அதிர்வுகளை பற்றி நாம் அவ்வளவாக படிக்கவில்லை. படிப்பதற்கு நேரம் இல்லை. இந்த உலகம் இழுக்கிறது. அந்த இழுவைக்குள்ளேயே நாம் மாட்டிக்கொண்டு அந்த நாளுக்கு நாள் அந்த மெக்கானிசம்குள்ளேயே நாம் இருந்து கொண்டிருப்பதனால் அந்த நெட்வொர்க்கை போய் நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுக்கான நேரம் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவ்வளவு பெரிய நெட்வொர்க், அதை உள்வாங்கிக் கொள்கிற மொபைல் தான் இந்த உடம்பு என்கிற உண்மையை நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக ஆகி போகிறோம் என்கிற ரகசியத்தை இதோ உங்களுக்கு நான் கடத்துகிறேன். புரிந்து கொள்ளுங்கள் பெருமக்களே, உங்களுடைய உடம்பு ஒரு ஆண்டனா.